ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2018 ரிலீஸ் ஆன லைஃப் ஆன் மார்ஸ் என்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரிஸோட மூணாவது எபிசோடு தாங்க பார்க்க போறோம். சாரிங்க, 2ல இருந்து 3க்கு தாவறதுக்கு ஒரு நாள் டிலே ஆயிடுச்சு. சனிய சகடன் நமக்கு மட்டும் இந்த கரும சண்டாலெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு தான் தெரியல. சரி விடுங்க, அதை பேச ஆரம்பிச்சா ஒரு பெரிய கதையா போவோம். நம்ம நேரம் வீடியோக்குள்ளே போயிடுவோம். அதுக்கு முன்னால போன எபிசோடோட ஷார்ட் ஸ்டோரி சொல்லணும்ல, அதெல்லாம் வேணாம். நான் நேரா ஸ்டோரிக்குள்ள போறேன்னீங்கன்னா வீடியோட டியூரேஷன் லைன்ல அதுக்கான செக்மெண்ட்டை கொடுத்துருங்க. தொட்டிங்கன்னா போயிடலாம். வேணுன்றவங்களுக்காக போன எபிசோட் கதை 2018 அங்க நடந்துட்டு இருக்க தொடர் கொலைகள். அதை ஒரு ஃபாரன்சிக் சயின்ஸ் டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்க கிட்டத்தட்ட கில்லரை பிடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் வருதுங்க. ஆனா அந்த டைம் கில்லருக்கு ஹெல்ப் பண்ண ஒரு மர்ம நபர் வந்து அவனை தப்பிச்சிட்டான், கில்லரையும் தப்பிக்க விட்டான். அதே சமயம் ஹீரோவுக்கு அடிபட்டு மிதிப்பட்டு காரெல்லாம் மோதி ஆக்சிடென்ட் ஆகி மயக்கமானவர் கண்ண முழிச்சா 2018 இருக்க வேண்டியவர். அதே சமயம் ஹீரோவுக்கு அடிபட்டு மிதிப்பட்டு காரெல்லாம் மோதி ஆக்சிடென்ட் ஆனவர் மயக்கமாகி கண்ண முழிச்சா 2018 இருக்க வேண்டிய மனுஷன் 1988 இருந்தான் இன்சாங்கன்ற ஊர்ல. அதுவும் அங்க இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சீஃப் இன்ஸ்பெக்டரா. அதே ஸ்டேஷன்ல ஹீரோ இல்லாம ஏற்கனவே வேலை செய்யற கேப்டன், சின்னவன், பெரியவன், லேடி காப்புன்னு 4 பேர் இருந்தாங்களா. நம்ம எப்படி இங்க வந்தோம், ஏன் வந்தோம், திரும்ப எப்படி 2018க்கு போறது அப்படின்லாம் யோசிச்சு ஹீரோ மண்டை காஞ்சிட்டு இருந்தா திடீர்னு 2018 நடந்த மாதிரி அதே பேட்டர்ன்ல இங்கேயும் ஒரு கொலை நடக்குது. தோண்டி துருவி அந்த கொலையை பண்ண குற்றவாளி இவன் தான் ஒரு கிரிமினலையும் புடிச்சிட்டாங்க. அந்நேரம் பார்த்து கொடுத்தாங்க பாருங்க ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்ட். 88 வந்ததுல இருந்தே சும்மா சும்மா யாரோ பேசிட்டு இருக்க மாதிரி அடிக்கடி ஹீரோவுக்கு ஒரு வாய்ஸ் கேட்கும். அன்னைக்கு அந்த வாய்ஸுக்கு சொந்தமான ஆள் டைரக்டாவே முன்னால வந்து, தம்பி நான் தான் போனோட டாக்டர், நீ 2018 கோமால இருக்கப்பா, உனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அப்பவே நீ கோமாவுக்கு போயிட்ட. அங்க பிசிக்கலா எழுந்திருக்க முடியாத நீ மென்டலா உன்னோட சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள இப்ப வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைய இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்கப்பா. இது சுத்தமா நல்லதுக்கே இல்ல. இந்த இமேஜினேஷனை உடச்சிட்டு நீ வெளியே வந்தா மட்டும்தான் 2018லயும் உன்னால கோமால இருந்து வெளியே வர முடியும். சோ அதுக்கான வேலையை பாருன்னு டாக்டர் உசிப்பி விட, ஓ அதான் சங்கதியா, சரி இங்க நம்ம உயிரோட இருந்தாதானே அங்க நம்மளால கண்ண முடிக்க முடியாது, பேசாம இங்க செத்துட்டா அப்படின்னு என்ன விபரீதம் ஆகும்னே தெரியாம கோட்டை சாமி குதிரா கீழே ஆள் ஒரு பெரிய பில்டிங் மேல ஏறி நின்று கீழே குதிக்க போறான். அடுத்து என்ன ஆக போதோன்ற கியூரியாசிட்டி கிரியேட் ஆகிறப்போ எபிசோட முடிச்சிட்டாங்கல்ல. இனிமேல் என்னெல்லாம் ஆச்சு, மர்டர் கேஸ் எப்படி எல்லாம் போச்சு, அதை தாங்க இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல மர்டர் கேஸை தாண்டி வேற ஒரு கேஸை கில்லாடித்தனமா சால்வ் பண்றதுதான் பிரதானமான ஒன்னா இருக்கும். அது என்ன கேஸ், எப்படி சால்வ் பண்றாங்க, வீடியோக்குள்ள போய் பாத்துருவோமா வாங்க. 3வது எபிசோட ஓபன் பண்ணா போலீஸ் பில்டிங்கோட டாப் எட்ஜ்ல ஸ்டாண்டிங்ல இருந்த ஹீரோ, தம்பி இந்த இமேஜினேஷன் வாழ்க்கையை விட்டு வெளியே வாப்பா, அப்பதான் உன்னால 2018 கோமால இருந்து கண்ண முடிக்க முடியும் அப்படின்னு டாக்டர் சொன்ன விஷயத்த மீண்டும் மீண்டும் ரிப்பீட் மோல்ல மண்டிக்குள்ள ஓட்டி பார்த்துட்டு, சரி நம்ம இங்க இருந்து குதிச்சிட்டா செத்துருவோம், செத்துட்டா 2018க்கு போயிடுவோம்னு முடிவெடுத்த ஹீரோ குதிக்க போறாருங்க. அப்போ நில்லுங்கன்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தா வந்து நிக்கிறது லேடி காப். சார் என்ன எதுவும் கிராக் ஆயிட்டீங்களா, அங்க என்ன சார் பண்றீங்க, கீழே வாங்க சார், எதுவா இருந்தாலும் பேசிக்கலான்னு கூப்பிடுறா. ஐயோ அம்மா, இது நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, நான் உங்ககிட்ட போன எபிசோட்லயே சொன்னல, நான் 2018 இருந்து இங்க வந்துட்டேன், ஏன் இதுக்குன்னு தெரியலன்னு. இப்பதாம்மா அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சேன். நான் 2018 கோமால இருக்கணும், இது எல்லாமே இமேஜினேஷன் லைஃபா, இதுல இருந்து வெளியே போனாதான் நான் அங்க கண்ண முடிக்க முடியுமா. சோ இதுதான் ஒரே ஆப்ஷன், பயப்படாத, நான் இப்ப பாத்துட்டு இருக்கிறது வாழ்ந்துட்டு இருக்கிறது எல்லாமே இமேஜினேஷன் தானே. நான் இங்க இருந்து குதிச்சாலும் எனக்கு எந்த வழியும் தெரியாது, எனக்கு எந்த பாதிப்பும் வராது, சொல்ல போனா அது நல்லது. நான் இங்க குதிச்சிட்டா அங்க கண்ண முடிச்சிருவேன், அதனால நான் அதை பண்ண போறேன்னு ஹீரோ ஒத்த கால்ல நிக்கிறாரு. எப்பா ஏசப்பா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் இல்ல. நீங்க போன எபிசோட்ல ஃபியூச்சர்ல இருந்து வந்தேன்னு என்கிட்ட சொல்லும் போதே நீங்க ஏதோ பைத்தியம் நினைச்சுக்கிட்டு ஒரு டாக்டரோட நம்பரை உங்கள்ட்ட கொடுத்து போய் பாருங்க, நீங்க அவர்கிட்ட பேசிட்டீங்க தானே, அவர் தானே இதெல்லாம் சொல்லி உங்க மண்டையை கழுவி விட்டாரு. நீங்க ஃபர்ஸ்ட் இறங்குங்க சார், வேண்டாத வேலை பார்த்துட்டு இருக்காதீங்க லேடி காப் சொன்னாலும் ஹீரோ கேட்கலையா. உடனே ஹீரோவை காப்பாத்த இவளும் ஹீரோ கூடவே மேல ஏறி நின்ட்டா. எள்ளுக்கு எலி காயுதுனா எலி புழுக்க ஏண்டா சேர்ந்து காயுது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தா, ஹீரோ மட்டும் தனியா நிக்கிறப்போ அவருக்கு எந்த பதட்டமும் இல்லையா. இப்ப லேடி காப் கூட வந்து நின்னதும் பாடி அப்படியே பதறுது. ஏங்க ஏன் இப்பதானே நீங்க சொன்னீங்க இது எல்லாம் உங்க இமேஜினேஷன், நீங்க கீழே விழுந்தா உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னா எனக்கும் அப்படிதானே, நான் உங்க இமேஜினேஷன் தானே, வாங்க 2 பேரும் சேர்ந்தே குதிப்போம், எதுவா இருந்தாலும் போட்டு பார்த்துடலாம் லேடி காப்ஸ் இல்ல. அப்போ நல்லா காலடி இல்லாத 4 அடி ஓனா மாதிரி ஒண்ணு இருக்கும்ல. டாக்டர் என்ன அவர் பில்டிங்க்கு கீழே நின்று மேல இருக்க ஹீரோ கிட்ட கத்துறாரு, ஜி நான் என்ன சொன்னா நீ என்ன ஜி பண்ணிட்டு இருக்க, உங்ககிட்ட நான் அதை சொல்லிட கூடாது போல, தயவு செஞ்சு கீழே வாஜி, நீ எடுக்கிறது தப்பான முடிவுன்னு அவரும் சொல்றாரு. அப்பவும் ஹீரோவுக்கு மனசு இறங்கி வரல. இது வேலைக்கு ஆகாதுன்னு ஹீரோவோட கையை பிடிச்ச லேடி காப், நீங்க எதை நினைச்சு யார் சொன்னாங்கன்னு இப்படி பண்றீங்கன்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல, ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ உங்களை சுத்தி நடக்கிறது நீங்க பாக்குற விஷயங்கள் எல்லாமே முழுக்க உண்மை, எதுவும் இமேஜினேஷன் இல்ல. இமேஜினேஷனா இருந்தா உங்களால அதை ஃபீல் பண்ண முடியாது இல்ல. என் ஹார்ட்டை தொட்டு பாருங்க, அப்ப புரியும் இது ரியலா இல்ல இமேஜினேஷனான்னு அப்படின்னு. அவ ஹீரோவோட கைய அவ நெஞ்சு மேல வச்சதும் உள்ள லேப்டாப்னு ஹார்ட் பீட் ஆகிற சவுண்டு அதை ஹீரோவால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. பாத்தீங்கல்ல, உணர முடியுதுல்ல, இப்பவாச்சு நம்புங்க நான் சொல்றதா உண்மைன்னு
அப்படின்னு லேடி காப் எப்படியோ ஹீரோவை ஆஃப் பண்ணிட்டான். அங்க சீனை கட் பண்ணா. ஹீரோ வீட்ல கேர்ல படுத்துட்டு இருக்காரு. ஹீரோவை சுத்தி 2018 ஹாஸ்பிட்டல்ல நடந்துட்டு இருக்க வாய்ஸா கேட்டுட்டு இருக்கு. இமேஜினேஷன் லைஃப்ல தன்னைத்தானே ஏதாச்சும் பண்ணிக்கிட்டா அது ரியல் லைஃப்ல பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு ஹீரோ நினைச்சாரு இல்ல. ஆனா நடக்கிறது ஹீரோ நினைச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. ரியல் லைஃப்ல ஹீரோவுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுதோ அதோட இம்பாக்ட் தான் இமேஜினேஷன் லைஃபுக்குள்ளே வருது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஹீரோ நான் மேல இருந்து கீழே குதிச்சு சாக போறேன்னு சொன்னாரு இல்ல. ஆக்சுவலா 2018 சாகர கண்டிஷன்ல தான் இருந்திருக்காரு. இப்ப கூட ஹீரோ கேக்குற வாய்ஸ்ல ஐயோ பிபி குறையுதே, அம்மம்மா பல்ஸ் குறையுதே, சீக்கிரம் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, அவரை காப்பாத்த முயற்சி பண்ணுங்க. எப்பா ஹீரோ அதுக்குள்ள கிவ் அப் பண்ணாதப்பா. நீ வாழணும்னு நினைச்சாதான் உன்னால வாழ முடியும், திரும்ப எழுந்து வர முடியும். நீயே சாகணும்னு நினைச்சிட்டனா உன்னை காப்பாத்துறது கஷ்டம்பா, செத்து புடுவ அப்படின்னு டாக்டர் 2018 சொல்லிட்டு இருக்காரா. அதோட வெளிப்பாடு தான் ஹீரோவோட இமேஜினேஷன்ல லேடி காப்புன்ற ஒரு கேரக்டர் உள்ள போந்து சாகர நிலைமைக்கு போக இருந்த ஹீரோவை கையை புடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கு. ஒரு வழியா ஹீரோவை அங்க காப்பாத்திட்டாங்க. சோ இங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லாம கண்ண முடிச்ச ஹீரோ லேடி காப்பு இவர்கிட்ட வந்து பேசினது இவருக்கு உறுத்தலாவே இருக்கு. அவ சொல்ற மாதிரி இது உண்மைதானோ? உண்மையா இருந்தா நம்ம கையை கட் பண்ணிக்கிட்டா கையில இருந்து ரத்தம் வரணும்ல, வருதான்னு பாப்போன்னு கையை கட் பண்ணா ரத்தமும் வருது. அப்ப உண்மைதான் போலன்னு ஹீரோ யோசிக்க அங்க சீனை கட் பண்ணா. என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைனே தெரியலங்க. ஒரு ஹோட்டலுக்குள்ள இருந்து ஜட்டியோட ஒருத்தன் வெளியே ஓடி வரான். அவனுக்கு பின்னால ஹீரோ, கேப்டன், சின்னவன், பெரியவன் அவங்களும் அரகுற ஆடையோட 1/2 கிலோமீட்டர் அவனை துரத்துக்கிட்டே ஓடுறாங்க. அவன் ஏதோ ஒரு திட்டுக்கொட்டு போல. சேசிங்கள அவன் பண்ண சிலாக்கிட்டுமா வேலையினால கேப்டன், சின்னவன், பெரியவன் இவங்க ஒரு இடத்துல டிராப் ஆகி நிக்க வேண்டியதா போச்சு. ஹீரோ மட்டும் அவனை மாசா கேட்ச் பண்ணி ஹீரோவோட காலகட்டத்துல போலீஸ் எல்லாம் கைதிகளை அரெஸ்ட் பண்றப்போ அவங்களோட ரைட்ஸ்னு சில விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல. நம்மளே நிறைய படத்துல பாத்துருப்போம். உன்னை இந்த குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்றோம், இப்ப நீ எது சொன்னாலும் அதை வாக்கு மூலமா எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்த கோர்ட்ல சொல்ல வேண்டியதா இருக்கும். நீ அமைதியா இருக்க உனக்கு உரிமை உண்டு, உனக்கு வக்கீல் வச்சுக்கவும் உரிமை உண்டு, அப்படி இப்படின்னு இத சொல்லி ஹீரோ அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கப்போ குடுகுடு நாங்க ஓடி வந்த கேப்டன் அவனுக்கு பொத்து 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 பொத்துன்னு கொடுக்குறாரு. நல்லா மண்ணை பொழந்துட்டு மேல வந்த மரவள்ளி கிழங்கு மாதிரி இருந்துகிட்டு போலீஸே அடிச்சு போட்டு தப்பிக்க பாக்குறேனியா, வாடா ஸ்டேஷனுக்குன்னு ஜட்டியோட அவனை ஸ்டேஷன் தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க. அடுத்து ஹீரோ கேப்டன் 2 பேரும் ஒரு வயசான பாட்டியோட போட்டோல பாட்டியோட மூஞ்செல்லாம் செதஞ்சு போயிருக்குங்க. திருட்டு கோட்டைகிட்ட காட்டி பாட்டியோட இந்த நிலைமைக்கு நீயும் உன்னோட கேங்கும் தாண்டா காரணம். ஒரு மாசத்துக்கு முன்னால இன்சாங் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு பாட்டி கிட்ட ராபரி பண்ண வந்த சில பேர் பாட்டியா அடிச்சு போட்டிருக்காங்க. அங்க இருந்த விட்னஸ் எல்லாம் விசாரிக்கிறப்போ அந்த இடத்துல நீயும் ஒரு ஆளா இருந்திருக்க. சொல்லு, உன் கூட்டாளிங்க யாரு, மொத்தம் எத்தனை பேரு, சொல்லிட்டா உனக்கு நல்லதுன்னு என்ன டிசைனா கேள்வி கேட்டாலும் ஏங்க ஒரு பேசஞ்சர் பஸ் ஸ்டாண்டுக்கு போறது தப்பாங்க, நான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தேன்ற ஒரே காரணத்துக்காக நான் தான் அதை பண்ணேன்னு சொல்றீங்களா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு திட்டுக்கோட்டு லாஜிக்கா பேசுறான். டேய் அப்படியே நல்லவ மாதிரி நடிக்காதரா. ஒரு மாசத்துக்கு முன்னாலதான் பொண்டாட்டிய சாகுற அளவு அடிச்சு போட்டு அதுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உடனே வாடா உன் பாட்டி வயசு இருக்க ஒரு வயசானவங்க மேல கை வைப்ப, நான் புறப்படா. நீ ஒழுங்கா உண்மையை சொல்லிடுறா, இல்லனா இங்கேயே உனக்கு எல்போ ஷாட் கொடுத்து எமங்கிட்ட அனுப்ப வேண்டியதா இருக்கும் அப்படின்னு கேப்டன் திட்டுக்கோட்டை போட்டு அடிச்சு அடியில அவன் ஹீரோ கிட்ட, சார் இந்த ஆள் என்ன ரொம்ப போட்டு அடிக்கிறான் சார், நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணும்போது என்னமோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க, கைதியான எனக்கும் எல்லா விதமான உரிமையும் இருக்கு, எனக்கு லாயர்லாம் வச்சுக்கலாம் சொன்னீங்கல்ல, எனக்கு லாயர் வேணும்ன்றான். இப்ப இருக்க கேப்டனுக்கு அந்த மாதிரி சட்டம்னா என்னன்னே தெரியாது. நீ என்னடா திருட்டுக்கோட்டை தீவிரவாதியா மாத்தி வச்சிருக்க, என்னடா சொன்ன அவங்கிட்ட, செத்த வெளியே வா அப்படின்னு கேப்டன் ஹீரோவை தனியா கூட்டிட்டு வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சா, ஏங்க இந்த மிராண்டா ரைட்ஸை பத்தி நீங்க கேள்விப்பட்டது இல்ல, மிராண்டாவா, மிராண்டானா ஜூஸ் தானடா, அதுக்கு ரைட்ஸ்க்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேப்டன் அப்பாவியா கேக்குறாரு. அவர் கேட்கறதுலயே ஒரு நியாயம் இருக்கு. ஹீரோ திட்டுக்கோட்டை கிட்ட சொன்ன ரைட்ஸோட சட்டமே கொரியால 1997 தான் வந்துச்சு. இப்ப நடந்துட்டு இருக்கிறதோ 1988 தானங்க. அப்புறம் எப்படி இங்க இருக்க கேப்டனுக்கு தெரியும்? ஹீரோவால அதை சொல்லி புரிய வைக்கவும் முடியல. அதை விடுங்க, பேச்சுவார்த்தையில அவன் எவிடன்ஸ் இருக்கான்னு கேக்குறப்போ நீங்க ஏதோ எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. நேத்து நம்ம இந்த கேஸை பத்தி பேசும்போது கூட எந்த எவிடன்ஸும் இல்லன்னு தான் சொன்னீங்க. இப்ப எங்க இருந்து எவிடன்ஸ் வந்துச்சு? என்ன எவிடன்ஸ்னு ஹீரோ கேட்டா கேப்டன் மூஞ்சில ஒரு திருட்டு மொழி, ஏதோ ஒண்ணு சரியில்லை, எனக்கு தெரியாம கோக்குமாக்கு என்னமோ பண்றீங்க, இருங்க கண்டுபிடிக்கிறேன், உங்க கூட சின்னவன் பெரியவன் 2 அல்லக்கை இருப்பாங்களே அவங்க எங்க அப்படின்னு ஹீரோ அவங்கள தேடி ஒரு ரூமுக்குள்ள போனா, பிராங்கா சொல்லணும்னா திட்டுக்கோட்டுக்கு ஆப்போசிட்டா எந்த எவிடன்ஸும் இல்ல. பட் இவனுங்க ஒரு வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு அன்சால்வ்டு ராபரியோட எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து அதை திட்டுக்கோட்டோட திங்ஸ்ல வச்சு இவன் இந்த கேஸ்ல லாக் பண்ண பாக்குறாங்க. ஹீரோ ஒரு ரூல்ஸ் ராமானுஜம்னு நமக்கு தெரியுமே, அவங்களுக்கு தெரியாது இல்லையா? முடியவே முடியாது. எவிடன்ஸை ஃபேப்ரிகேட் பண்ணி அவனை மாட்டி விடலான்னு பாக்குறீங்களா? அவன் தப்பே பண்ணிருந்தாலும் நீங்க இந்த மாதிரி பண்றது அதோட தப்பு. சப்போஸ் இது கோர்ட்ல தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் அவன் பண்ண எந்த தப்புக்காகவும் அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. அதனால நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு ஹீரோ வெளியே வர, நண்பா ஏன் நண்பா கரைச்சல் கொடுக்குற, அவன் என்ன அண்ணாவா நேருவா டாட்டாவா பிர்லாவா, திருட்டுக்கோட்டு நண்பா, அவன் என்னெல்லாம் பண்ணிருக்கான் தெரியுமா? அவன் பொண்டாட்டிய சாகுற அளவு அடிச்சிருக்கான், சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம ஒரு குழந்தைய அடிச்சிருக்கான், ஒரு வயசான தாத்தாவெல்லாம் கத்தி எடுத்தே குத்திட்டான். இவனை மாதிரி ஆளெல்லாம் வெளியே விட்டா அடுத்து யாரை என்ன பண்ணுவானுங்கன்னே தெரியாது. அவனுங்களுக்கு இதான் கரெக்ட் ரூட் அப்படின்னு கேப்டன் சொல்ல கீழே இருக்க திட்டுக்கோட்டை வேற எனக்கு வக்கீல் வேணும்னு கத்திக்கிட்டு இருக்கான். திரும்ப கேப்டன் கீழே போய் அவனை நைய
புடைக்க அதுல ஹீரோவுக்கும் கேப்டனுக்கும் கிளாஷ் ஆக அப்ப சீஃப் அங்க வந்துட்டாரு. தலை எழுத்து, இனிமேல் திட்டுக்கோட்டை கேட்ட லாயரை அவனுக்கு ரெடி பண்ணி கொடுத்துதான் ஆகணும். அவன் தான் உடம்புல ஒட்டின உட்டும்பு மாதிரி அந்த விஷயத்தை புடிச்சுக்கிட்டு விட மாட்டானே. லாயரை ரெடி பண்ணி கொடுத்து எவிடன்ஸும் எதுவும் இல்லைன்னதும் அவனை ரிலீஸ் பண்ண வேண்டியதா போச்சு. கேப்டனுக்கு சிரிச்சுக்கிட்டே டாட்டா காட்டு போயிட்டான். ஆனா ஏன்டா அவன் வெளியே போக காரணமா இருந்தவன்னு ஹீரோ வாழ்க்கை முழுக்க ஃபீல் பண்ற அளவுக்கு வெளியே போன அத்தனாலே பட்டா வேலை ஒண்ணு பார்த்து விட்டான். ஹீரோவுக்கு லேடி காப் மூலியமா ஒரு தகவல் கிடைக்குது. அச்சு புடிச்சிட்டு ஹீரோ சம்பவ இடத்துக்கு போனா அங்க ஒரு லேடிய ஸ்ட்ரக்சர்ல வச்சு தூக்கிட்டு போறாங்க. அந்த லேடிக்கு மூஞ்சே இல்லங்க, அடிச்சு உடைச்சிட்டு இருக்கானுங்க. என்ன ஆயிட்டு இருக்கு? இந்த லேடி ஒரு கடையில இருந்து வெளியே வரப்போ ரோட்டோரமா நின்னு அந்த லேடிய வாட்ச் பண்ணிட்டு இருந்த ஒருத்தவன் நம்ம டார்கெட் வந்துருச்சு அடி தோலுன்னு சிக்னல் கொடுக்குற மாதிரி விசில் அடிக்கிறான். உடனே அவன் கூட்டாளிங்க 2 பேர் அந்த பொண்ணுக்கு முன்னாலையும் பின்னாலையும் சுத்து போடுறானுங்க. இதெல்லாம் நடக்குதுன்னு அந்த லேடிக்கு தெரியவே இல்ல. எதாச்சியா அந்த லேடி அடிக்கிற மாதிரி இடிச்சு அவங்க கையில இருக்க பொருள் எல்லாம் கீழே விழுந்து அவங்கள டைவர்ட் பண்ணி இவனுங்க அதை எடுத்து கொடுத்துட்டு இருக்கானுங்களா. அப்போ 4வதா அந்த லேடிக்கு பின்னால வந்த ஒருத்தவன் லேடிக்கே தெரியாம பேக்ல பிளேட போட்டு உள்ள இருக்கிறது ஆட்டியா போட நினைக்கிறான். ஆனா அவன் பேக் கிழிக்கிறப்போ உள்ள இருக்க சாவி கொத்து கீழே விழுந்து சவுண்ட் கொடுத்துருது. லேடி உசாராயிட்டான்னதும் அவ்வளோ கூட்டம், அத்தனை பேர் இருக்காங்க. இந்த 3 பேர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. லேடிய கண்ணாபினான்னு அடிச்சு போட்டு பேக்ல இருக்க பர்ஸை மட்டும் எடுத்துட்டு போலான்னு நினைச்சா பேக்ல இருந்து ரிங்கு ஒண்ணு கீழே விழுதுங்க. அதை ஒருத்தன் எடுக்க போறான். ஆனா லேடி அதை எடுக்க விடல. மோதிரத்தை கையில வச்சு இறுக்கமா பிடிச்சிக்கிட்டாங்க. தரவே மாட்டேன்றாங்க. சாலா அந்த மோதிரத்தை வாங்க மனசாட்சியே எல்லாம் அடிக்கிறானுங்க. கடைசியில மோதிரத்தை புடிங்கிட்டு இந்த சம்பவத்தை நடத்தின 4 பேரும் அங்க இருந்து போயாச்சு. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா அந்த 4 பேர் கூட்டத்துல ஹீரோ தப்பிக்க விட்டால ஒருத்தவன் அந்த திருட்டு கொட்டும் ஒரு ஆளா இருந்திருக்கான். அவன் தான் நம்ம டார்கெட் வெளியே வந்துருச்சு, இப்ப வேலையை ஆரம்பிக்கலான்னு விசில் அடிச்சு சிக்னல் கொடுத்தவனே. இத சின்னவன் சொல்லி ஹீரோ கேட்டதும் மூத்தவரே முருகா அப்ப எல்லாம் என்னாலதானா அப்படின்னு ஹீரோ வெக்ஸ் ஆகி போய் நிக்க ஹீரோவை பார்த்த கேப்டனுக்கு எவ்வளவு கோவம் வரும். சொன்னனேடா, படிச்சு படிச்சு சொன்னனேடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ற இடம் இது கிடையாது, சொன்னா கேளு வேணான்னு கேட்டியாடா. இப்ப பாடுறா, அங்க பாடுறா எவ்வளவு ரத்தம். இந்த ரத்தம் எல்லாம் லேடியோட ரத்தம். அது வெளியே வந்தது காரணம் நீ மட்டும்தான். இந்த பாவத்தை எங்க போய் கழுவு போறியோ போ அப்படின்னு ஹீரோவை அந்த ரத்தத்துக்கு பக்கத்திலே தள்ளி விட்டு கேப்டன் கான்ல கிளம்பிட்டாரு. இதை ஏன் நினைச்சிட்டு ஹீரோ ஸ்டேஷன் பாத்ரூம்ல இருக்கப்போ திரும்ப 2018ல டாக்டர்ஸ் பேசுற வாய்ஸ் எல்லாம் ஹீரோ கேக்குது. ஆமா பிரச்சனை தான், அதுவும் பெரிய பிரச்சனை. ஹீரோவோட பிரெயின் பிரஷர் அதிகமாக ஆரம்பிக்குது. இப்படியே போச்சுன்னா ஹீரோ பிரெயின் டெட் ஆயிடுவாரு. இப்ப காப்பாத்திடலான்னு கூட வைங்களேன். ஆனா அது தற்காலிகமான ஒண்ணுதான். ஹீரோ டீப்பான கோமாவுக்கு போறதுக்கு முன்னால அவர் கோமால இருந்து வெளியே வந்தாகணும். டீப்பான கோமாவுக்கு ஒன்ஸ் போயிட்டாரு, அடுத்து வெளியே வர சான்ஸே இல்ல. இது அங்க கோமால இருக்க ஹீரோ கிட்ட டாக்டர் சொல்லி சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்க ஹீரோவுக்கும் நல்லாவே கேக்குது. கேட்டு என்ன புண்ணியம், அங்க பிசிக்கலா பாடி பஞ்சர் ஆயிட்டு இருக்கிறதுனால இங்க மென்டலாகவும் ஹீரோவுக்கு கிரு 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 கிருன்னு இருக்குங்க. அந்நேரம் பார்த்து பாத்ரூமுக்குள்ள ஸ்டேஷனோட சீஃப் வர அதுக்குள்ள ஹீரோவுக்கு உடம்பு சரியாயிடுச்சு. நாப்பா ரொம்ப நேரமா எப்படி இங்க இருந்து போறதுன்னே யோசிச்சுட்டு இருக்க போல. நான் இருக்கேன்ப்பா, நான் நினைச்சா உன்னை எங்க வேணும்னா என்னால அனுப்ப முடியும். இன்னும் கொஞ்ச நாள் தான், உன்னை சீக்கிரம் அனுப்பி வச்சிடறேன் அப்படின்னு அந்த ஆளு என்ன சொல்ல வரானே புரியாம எதையோ ஒன்னு சொல்லிட்டு போயிடுறான். இதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல வேற ஹீரோவை எவனும் மதிக்க மாட்டான். ஏன்னா ஹீரோ ஒரு லேடி பாதிக்கப்படுறது காரணமா இருந்துட்டாருல்ல. எல்லாம் ஹீரோவை ராக் பண்றானுங்க. அதை முடிச்சுட்டு நைட்டு ஹீரோ ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கப்போ லேடி காப்பி ஹீரோ கிட்ட வந்து பேச்ச போடுறா. எப்பெல்லாம் ஹீரோ தோண்டு போயிருக்காரோ அப்பெல்லாம் இவ தான் தோல் கொடுத்து தூக்கி நிறுத்துறா. இப்ப கூட என்னங்க ஸ்டேஷன்ல உங்களை ராக் பண்றாங்கன்னு கடுப்பா இருக்கா? அதுக்கு நான் உங்களை தப்பான ஆளுங்கெல்லாம் நினைக்காதீங்க. எல்லாருமே நல்ல மனுஷங்க. குறிப்பா கேப்டன், அவரை மாதிரி ஒரு ஆளெல்லாம் பார்க்கவே முடியாது. வெளியே கொஞ்சம் கரடு முரடா இருப்பாரு, உள்ளுக்குள்ள சொக்க தங்கம். நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கணும்னா உங்க வாழ்க்கையில நீங்க யாரையும் உள்ள விடாதீங்க. யாரோ சொல்றது கேட்டுதான் இங்க நடக்கிற எதையும் நம்ப முடியாம யாரு கூடவும் ஒன்றி பழக முடியாம தனியாவே இருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது. இங்க இருக்கவங்க கூட பழகி பாத்துட்டீங்க, அப்புறம் உங்களை கழுத்தை பிடிச்சி தள்ளினாலும் நீங்க போகவே மாட்டீங்க. எல்லாத்தையும் நல்லா பழகி பாருங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு அவ கத்தூசியை போட்டு போக அப்புறம் ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல பாதிக்கப்பட்ட பொண்ணை அட்மிட் பண்ணிருக்காங்கல்ல, அவளை பார்க்க போறாரு. ஹீரோ அங்க இருக்கப்போ கேப்டன் அங்க வர ஆள் நல்லாதான் உள்ள வந்து ஹீரோ பக்கத்துல நிக்கிறான். டக்குன்னு என்னடானா ஹீரோ மூக்குலயே ஒரு குத்து விட்டான். டேய் யாரு மேல கைய வச்சேன்னு ஹீரோ ஏறிட்டு வந்தா ஷூ 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 பேசக்கூடாது, பேஷண்ட் இருக்காங்கல்ல கண்ணை முடிச்சிருவாங்க. அமைதி அமைதி அமைதியோ அமைதின்னு அமைதியா அடி வாங்கிட்டு கம்முன்னு இருக்கணும் அப்படின்னு கேப்டன் பெரிய நல்லா போலியோ ஊசி போடாத போரியான மாதிரி இருந்துகிட்டு என்னைய அடிக்கிறியான்னு ஹீரோ கேப்டன் மூஞ்சில திரும்ப ஒரு குத்த விட்டாரு. அதுக்கு யாரடா அடிக்கிறான்னு கேப்டன் கத்தனா அமைதி அமைதி அமைதிக்கெல்லாம் அமைதின்னு அமைதியா அடி வாங்கிட்டு கப்பிச்சுப்புன்னு இருக்கணும். பேஷண்ட் கண்ணுக்கு தெரியல இப்படின்னு ஹீரோ குத்து திருப்பி கொடுக்க அடுத்து ஹீரோவும் கேப்டனும் மாறி மாறி அந்த ரூமுக்குள்ள சத்தம் இல்லாம சண்டை போட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்க நர்ஸ் எல்லாம் அலற உர்றானுங்க. ஒரு வழியா சண்டெல்லாம் ஆஞ்சி ஓஞ்சி அடிச்சிட்டேன்னு கோச்சிக்காதரா. இந்த லேடி பாவம், அவங்க வாழ்க்கையை பத்தி தெரியுமா உனக்கு? சில வருஷத்துக்கு முன்னால ஹஸ்பண்ட் போயிட்டாரு. அடுத்து ஒரே ஒரு பையன் மட்டும்தான். அவனுக்கும் உடம்புல ஏகப்பட்ட வியாதி. 10 வயசுலயே அவன் உடம்புல 4 ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. இப்ப கூட ஆபரேஷன் செலவுக்கு காசு இல்லன்னு தான் பையனுக்கு பர்த்டே கிஃப்டா கொடுத்த மோதிரத்தை அடகு வைக்கலான்னு
எடுத்துட்டு போயிருக்காங்க. அதையே ஒருத்தவன் புடுங்க நினைக்கிறான்னா எப்படி விட்டுருவாங்க? இறுக்கமா பிடிக்க போய் தான் இவ்வளவு பிரச்சனை. நீ சொல்ற சட்டம் திட்டம் சம்பிரதாயம் அதெல்லாம் எனக்கும் தெரியும் ராஜா. ஆனா எல்லா டைமும் சட்டப்படி தான் போகணும்னு நினைச்சா இந்த மாதிரி பல உயிர்களை, பல அப்பாவி உயிர்களை நம்ம இழக்க வேண்டியதா இருக்கும். அதுக்கு தான் அப்பப்போ ஷார்ட்கட்ல சாத்தி விடுறது. இதெல்லாம் எப்ப நீ புரிஞ்சுக்க போற? அதை சொல்லி கேப்டன் ஃபீலிங்ஸை போட்டதும், இல்லைங்க நான் இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைச்சு எதையும் பண்ணலங்க. இப்ப கூட சொல்லுங்க, நான் இந்த கேஸ்ல இருந்து வெளியே போயிடுறேன். அப்புறம் நீங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு ஹீரோ பெருந்தன்மையா சொன்னா, எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவா இருந்துகிட்டு கடைசியில எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு கண்டுப்பியா? இது காரணம் நீதானே. இதை சுமூகமா முடிச்சு விட வேண்டியதும் உன் கையில தான் இருக்கு. கேஸை நீ தான் சால்வ் பண்ணி ஆகணும்னு கேப்டன் சொன்ன அடுத்த சீன்ல ஹீரோ, கேப்டன், சின்னவன், பெரியவன் 4 பேரும் சம்பவம் 2 இடத்துக்கு போய் விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க. லேடி கிட்ட இருந்து பர்ஸ் ஒன்னு திருடி எடுத்துட்டு போனானுங்கல்ல, பர்ஸ்ல தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பர்ஸை ரோட்டோரமா எங்கேயோ போட்டு போயிட்டானுங்க. சின்னவன் அந்த பர்ஸை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரான். மிச்சபடி இந்த 4 பேர் கேங்ல ஒருத்தன் இதுக்கு முன்னாலேயே அவங்க பிடிச்சி விசாரிச்ச திட்டுக்கோட்டு. மீதி 3 பேர் யாருன்னே தெரியலங்க. இவனுங்க பண்ண அராஜகத்துல மக்கள்லாம் பரபரப்பானதுனால யாரும் அந்த 3 பேரோட மூஞ்ச சரியா பார்க்கவே இல்லையா. பிளஸ் வேலையை முடிச்சுட்டு 4 பேரும் ஒன்னா சேர்ந்து இங்க இருந்து கிளம்பிருந்தா கூட ரெஜிஸ்டர் ஆயிருப்பானுங்க. கில்லாடி கிட்டுங்க போல அவனுங்க. வேலை முடிஞ்ச கையோட 4 பேரும் தனித்தனியா பிரிஞ்சிட்டு இருக்கானுங்க. அதனால அவனுங்களை நோட் பண்றது மக்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. சோ அது தெரிஞ்ச கையோட ஸ்டேஷன்ல இந்த 4 பேர் கொண்ட கும்பல் இவனுங்க பாக்குற வேலை எப்படிப்பட்டதா இருக்கும், இவனுங்க டெக்னிக் என்னன்றத எல்லாரும் முன்னாலையும் பெரியவன் சொல்லிட்டு இருக்கான். அதைத்தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோமே. ஃபர்ஸ்ட் ஒரு டார்கெட்டை சூஸ் பண்ணணும். டார்கெட் கிட்ட ராபரி பண்றதுக்கு சரியான நேரம் வந்ததும் திருட்டு கொட்டு விசில் அடிச்சு சிக்னல் கொடுக்குறான். 2 பேர் போய் டார்கெட்டை டைவர்ட் பண்றாங்க. கடைசியா வரவன் தான் பேக்ல பிளேட போடுறான். அவன் தான் லேடியோட மூஞ்ச அடிச்சு உடச்சவனும் கூட. அப்படின்னா அந்த 4வது ஆள் தான் இந்த கும்பலுக்கு பாஸாவே இருக்கணும். இதுல திருட்டு கொட்டை தவிர மீதி 3 பேரும் யாரு, அவனுங்க பேர் என்ன, எப்படி இருப்பானுங்க, எந்த அடையாளமும் தெரியாது. சரி, திருட்டு கொட்டு ஜெயில எல்லாம் இருந்தான்ல, அங்க அவனுக்கு ஏதாவது லிங்க் கிடைச்சு அது மூலியமா இந்த கும்பல் சேர்ந்தான் பாருங்க அப்படின்னு ஹீரோ ஒரு ஐடியாவை கொடுத்து, ஃபர்ஸ்ட் பெரியவன் நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறதுன்ற மாதிரி தான் ஹீரோ பாக்குறான். ஆனா கேப்டனே அதான் சொல்றான்ல, பண்றா போடா, எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணு, நமக்குள்ள முறைச்சிட்டு இருந்தா எப்படி போன்னு கண்ணை காட்டி அவனை அனுப்புறாரு. அதுக்கப்புறம் லேடி காப் சில கேஸோட எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் இன்ஸ்பெக்ஷன் டீம்ல கொடுக்கணும். இன்ஸ்பெக்ஷன் டீமுக்குன்னு இருக்கிறது ஒரே ஆபீஸ் தான், அதுவும் சியோல்ல தான் இருக்கு. பஸ்ஸை பிடிச்சிதான் போய் ஆகணும். அதுக்கு அவ கிளம்ப கூடவே நானும் வரேன்னு ஹீரோவா அவ கூட சேர்ந்து போறாரு. அப்பதாங்க அவ மூலியமா ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரியுது. இந்த திருட்டு கும்பலோட பிரதான டார்கெட்டே பெண்கள் தான். இதுக்கு முன்னால சில பல பெண்கள்கிட்ட கைவரிசையை காட்டிருக்கானுங்க. கடைசியா ஒரு லேடி கிட்ட கைவரிசையை காட்டுறப்போ பர்ஸ் எடுத்துட்டு போனானுங்கல்ல, அதே மாதிரிதான் எல்லார்கிட்ட இருந்தும் பர்ஸ் எடுத்துட்டு போய் அதை அவனுங்களே வச்சுக்க மாட்டானுங்க. உள்ள இருந்து எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு தூக்கி போட்டுருவானுங்க. பணத்தை எடுத்துட்டு தூக்கி போட்டா ஓகே, இவனுங்க பர்ஸ்ல இருக்க அந்த லேடியோட ஐடி கார்டை கூட விடாம தூக்கி வச்சுக்கிறானுங்க. ஐடி கார்டை வச்சுக்கிட்டு அவனுங்களால என்ன பண்ண முடியும்? அதை ஏன் அவனுக்கு எடுக்கணும்னு ஹீரோக்கு ஒரு யோசனையா? பஸ் ஸ்டாப்ல லேடி காப்போட உட்காந்து ஹீரோ அதை யோசிச்சுட்டு இருக்காப்போ லேடி காப்பா நோட் புக்ல என்னத்தையோ கிரிக்கிட்டு இருக்கா. என்னம்மா எழுதுறேன்னு கேட்டா, அது ஒண்ணும் இல்லங்க, திருட்டு கோட்டை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கொண்டு வந்தீங்கல்ல, அப்ப அவனோட ஷர்ட் பாக்கெட்ல கந்தல் கந்தலா கிழிஞ்ச நிலைமையில ஏதோ ஒரு நோட்டீஸா பார்த்தேன். கிழிஞ்ச பேப்பர்ல இருந்து THD இந்த 3 வார்த்தையும் தனித்தனியா கிடைச்சதா, அர்த்தம் என்னன்னு தெரியல. சரி இப்ப நோட் பண்ணி வச்சுக்கிட்டா அப்புறமா ஆராயலாமே அப்படின்னு நோட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு லேடி காப் சொல்லி கிழிஞ்ச பேப்பர்ல இருக்க அந்த தனித்தனி வார்த்தையை ஹீரோ பாக்குறப்பவும் அவருக்கும் ஒண்ணுமும் புரியல. ஃபர்ஸ்ட் லேடி காப் பஸ்ல ஏறிட்டான். 2வது ஹீரோவும் பஸ்ல ஏற போறப்பதான் பஸ்ல ஒட்டப்பட்டிருந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட விளம்பர போஸ்டரை பாக்குறாரு. இப்ப லேடி காப் தனித்தனியா கிழிச்சு காட்டின அந்த THDன்ற வார்த்தை இந்த விளம்பர போஸ்டர்ல ஒன்னா ஒரே ஆர்டரா இருக்குங்க. சோ அந்த நோட்டீஸ் இந்த சூப்பர் மார்க்கெட்ல கொடுக்கப்பட்ட நோட்டீஸ் தான். அடுத்து ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணலையே ஹீரோவும் லேடி காப்பும் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க. அங்க போய் செக் பண்ணா அங்க வர பல கஸ்டமர்ஸ் கிரெடிட் கார்டை யூஸ் பண்றாங்கன்றது தெரிய வருது. இப்ப வேணும்னா நமக்கு கிரெடிட் கார்டுன்றது சலுக்கு புளுக்குன்னு ஸ்வைப் பண்ற ஒரு ஈஸியான விஷயமா இருக்கலாம். 88ல அப்படி இருக்காது இல்ல, அதுதான் கிரெடிட் கார்டை லான்ச் பண்ண காலகட்டமே. சோ ஹீரோ கிரெடிட் கார்டு, அப்புறம் பர்ஸ்ல காணா போற அந்த லேடிஸோட ஐடி கார்டு, இதை வச்சே ஒரு பாயிண்ட புடிச்சிட்டாரு. அது ஸ்டேஷனுக்கு வந்து எல்லார்கிட்டையும் சொல்லவும் செய்யறாரு. ஏங்க இவனுங்க திருட நினைக்கிறது பணமோ நகையோ அதெல்லாம் இல்லங்க, கிரெடிட் கார்டை தான். அதை சூப்பர் மார்க்கெட்னு சொல்றதை விட மாலு தாங்க சொல்லணும். எல்லா கடைகள்லயும் கிரெடிட் கார்டு வாங்குறாங்க. இதனால அவனுங்க அங்கேயே பட்டறைய போட்டு எந்த லேடிஸ் எல்லாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றாங்கன்னு பார்த்து வச்சுக்கிட்டு வாய்ப்பு கிடைக்கிறப்போ அவங்க பர்ஸ்ல இருக்க அந்த கிரெடிட் கார்டையும் ஐடி கார்டையும் தூக்குறானுங்க. ஏன்னா திருடி எடுத்துட்டு போற கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணோம்னா அதுக்கு பாஸ்வேர்ட் தெரியணும். இதுவே அந்த கார்டு ஓனரோட ஐடி இருந்தா அதை வச்சு புதுசா ஒரு கார்டு வாங்கிடலாம். அதுக்கு புதுசா ஒரு பாஸ்வேர்டையும் கிரியேட் பண்ணிடலாம். மக்களோட பிரைவசி மேட்டர் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் இன்னும் சரியா வராததுனால திருட்டு கும்பலுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. கிரெடிட் கார்டு ஒண்ணு தொலைஞ்சு போச்சு, புது கார்டு கொடுங்கன்னு கேட்டு போனா அதுக்கு அந்த கார்டோட ஓனர் வரணும்ன்ற அவசியமே இல்ல. அவங்க ஐடி கார்டு இருந்தாலே போதும், யார் வந்து கேட்டாலும் கொடுத்துருவாங்க. இந்த லூப் போல அந்த கும்பல் அருமையா பயன்படுத்திக்கிறானுங்க. அதுவும் புதுசா வாங்குற கார்டை இந்த நாட்டுக்குள்ளேயே யூஸ் பண்ணா டிரான்சாக்சன் ஹிஸ்டரி மூலமா மாட்டிப்பானுங்க. அதுலயும் தெளிவா திருடுற கார்டெல்லாம் வெளிநாட்டுல வித்து அப்படி பணம் பாக்குறானுங்க. என்ன கடைசியா அச்சு போட்டு ராபரி பண்ணிட்டு போனானுங்கள ஒரு லேடி. அவங்க குடி தண்ணியவே குழம்பா நினைச்சு குடிக்கிற ஃபேமிலி, ஏழ்மையான குடும்பம். அவங்கள்ட்ட கிரெடிட் கார்டுன்ற ஒன்னே இல்ல. இருந்தாலும் அவங்களோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சாயந்தர டைம்
டைம்ல மால்ல கிரெடிட் கார்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெமோ காட்டுற பார்ட் டைம் ஜாப்ல இருந்திருக்காங்க. அதை இந்த பரதேசிங்க தூரத்துல இருந்து பார்த்துட்டு அவங்கள்ட்ட கிரெடிட் கார்டு இருக்குன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத வேலை பார்த்து விட்டானுங்க சார். மொத்தத்துல அவனுங்க பொண்ணுங்களையா பார்த்து டார்கெட் பண்றானுங்க. அவனுங்க டார்கெட் பண்றது கிரெடிட் கார்டு. இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு ஹீரோ சரா மாரியா சர வெடியா வெடிச்சதும் எல்லாரோட கண்ணும் திரும்புறது பக்கத்துல இருந்த லேடி காப் மேல. அவளும் பெண் தானே, பேசாம அவளை சாதாரண பொண்ணு மாதிரி ரெடி பண்ணி அவ கையில கிரெடிட் கார்டை கொடுத்து மால்ல எல்லா கடையிலும் போய் பர்ச்சேஸ் பண்ணுமா அப்படின்னு அலைய விட்டா. யாரைய தேடிட்டு இருக்கானுங்க. லேடி காப் கையில இருக்க கார்டை பார்த்து நம்ம ஆளுங்க வச்ச புரியல மாட்ட வாய்ப்பு உண்டு இல்ல. சோ அதுக்கான பிளான்ல இறங்குறாங்க. லேடி காப்புக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி கையில கார்டையும் கொடுத்து மாலுக்குள்ள விட்டவங்க இவங்களும் தனித்தனியா பிரிஞ்சு எவனாவது வரானா யாராச்சும் மாட்டிக்க மாட்டானா அப்படின்னு கழுகு பார்வையோட வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல நல்லா துணி மாட்டி விட்ட துளசி மாட மாதிரி ஒருத்தர் இருப்பான்ல திருட்டுக்கோட்டை, வாட்சாவோட வெளியே வந்து வலையில சிக்கிட்டான். லேடி காப்பியும் அவ கையில இருக்க கிரெடிட் கார்டையும் பார்த்துட்டு விசிலால இவன் சிக்னல் கொடுக்க அடுத்த 2 பீஸுங்க வெளியே வருது. அவனுங்களையும் பார்த்தாச்சு. அவனுங்க லேடி காப்ப முன்ன பின்னான்னு அணை கட்டினதும் 4வது ஆளும் வந்துட்டான். ஓ, இவர்கள் தான் அந்த 4 நரிகளா? வரட்டும் கரெக்டா பிளேடு போடுறப்ப புடிச்சாதான் பக்காவா இருக்கும் அப்படின்னு அவனுங்க லேடி காப்போட சேர்ந்து எஸ்கலேட்டர்ல போயிட்டு இருக்கப்போ நம்ம ஆளுங்களும் ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னல இந்த குரூப்பே ஒரு கில்லாடி குரூப்னு. பின்னால வருது போலீஸ் தான் மோப்பம் புடிச்சிட்டானுங்க. அப்புறம் ஏங்க நின்னுகிட்டு எடுத்தானுங்க பாருங்க ஓட்டம். திருட்டுக்கோட்டை தவிர மீதி 3 பேர் தப்பிச்சிட்டானுங்க. ஹீரோவும் கேப்டனும் திருட்டுக்கோட்டை துரத்திட்டு ஓடனா சட்டு நான் ஒரு இடத்துல லேடி காப்ப கத்தி முனையில புடிச்சு வச்சு கிட்ட வராதீங்கடா, வந்தா கழுத்தறுத்து போட்டுருவோன்னு மிரட்டுறான். அங்க லேடி காப் ஒரு அட்டகாசம் பண்றா. ஸ்டேஷனே லேடி காப்ப சொங்கி நினைச்சிட்டு இருந்தா அவன் கையில கத்தி இருக்குன்னா பயப்படவே இல்லைங்க. ஆள் கராத்தே பழகிருப்பா போல. ஒரு குத்தி அவனை அலேக்கா தூக்கி மல்லேக்கா கீழே போட்டு ஜான்சினா ஸ்டைல்ல ஸ்மாக் எல்லாம் போடுறா. கேப்டனே அவ பண்றத பார்த்து மெர்சல் ஆயிட்டாரு. கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு திட்டுக்கொட்ட புடிச்சாச்சா ஸ்டேஷன்ல உட்கார வச்சு எப்படியும் உண்மையா சொல்ல மாட்டான். போன தடவை மாதிரி வக்கீல் வேணும்னு கேட்பான். அப்படிதான் கேக்குறான். கேப்டன் பாஞ்சுக்கிட்டு அடிக்க போனா இருங்க ஜி, என்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? இந்த கேஸை நான் தானே சால்வ் பண்ணுன்னு சொன்னீங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவங்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு ஹீரோ அவரோட ராஜ தந்திரத்தை யூஸ் பண்றாரு. வக்கீல்லாம் வச்சு கொடுக்குறேன் தம்பி, அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. அதுக்கு முன்னால நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நம்ம சாதாரண திட்டு தானே பண்றோம், மாட்டிக்கிட்டா பெருசா என்ன தானே குத்துற போறாங்க, 6 மாசமோ 1 வருஷமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தானா நீ ரொம்ப பெரிய ஏமாலிடா. உன் கூட இருக்க 3 பேரும் உனக்கே தெரியாம நீ நினைக்காத விஷயத்தெல்லாம் பண்றாங்க அப்படின்னு இவங்கிட்ட சட்டத்துல இருக்க கட்டத்தால ஏற்பட போற நட்டம் அது இதுன்னு சொல்லி இந்த தப்புகள்லாம் உன்னை புடிச்சு உள்ள போட்டா நீ சாவர வரைக்கும் ஜெயிலுக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு பயத்தை கிளப்பி அதுக்கு பேசாம நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டு போயிட. நீ சும்மா டார்கெட் வந்தா சிக்னல் கொடுக்குற ஆள் மட்டும் தான் எனக்கு தெரியும். உன் கூட இருக்க 3 பேர் யாரு? அவனுங்களை எங்க போனா பாக்கலாம், என்ன பண்ணா புடிக்கலாம், மேலிடத்துல உன்னை பத்தி நல்ல விதமா சொல்லி தண்டனை குறைக்க முயற்சி பண்றோம் அப்படின்னு ஆசையை காட்டி உண்மையை வாங்கிட்டாங்க. அவங்க 3 பேரும் எக்ஸாக்டா எங்க இருப்பாங்கன்னு அவனுக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு அடகு கடையோட அவனுங்களுக்கு லிங்க் இருக்கான். இது போதுமே, நம்ம ஆளுங்க 4 பேரும் காலால வாக்கிங்க போட்டு ஒவ்வொரு அடகு கடைக்கா போய் இவங்க 3 பேரோட போட்டோவை காட்டி இவங்களை உங்களுக்கு தெரியுமா, இங்க வந்தாங்களா போனாங்களா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு அடகு கடைக்கு ஹீரோவும் கேப்டனும் போறப்போ ஆரம்பத்துல அந்த கடைக்காரன் தெரியாதுன்ட்டாங்க. அப்ப எதாச்சியா அங்க ஒரு பாக்ஸ்ல இருந்த பொருள் எல்லாம் கையில எடுத்து பாத்துட்டு இருந்த கேப்டன் தெரியாம அந்த பாக்ஸை கீழே போட்டாரு. உடனே கடைக்காரன் வந்து அழிக்கிறான். ஏண்டா பொருள் கீழே விழுந்தா திரும்ப அழிக்க போறோம், அதுக்கு ஏண்டா இப்படி கொப்பளிக்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டே கேப்டன் கீழே பாக்குறப்பதான் ட்விஸ்ட் புரியுது. இவனுக்கு கடைசியா லேடி கிட்ட இருந்து ஒரு மோதிரத்தை அபகரிச்சு எடுத்துட்டு வந்தானுங்கல்ல, அந்த மோதிரமும் இந்த பாக்ஸுக்குள்ள தாங்க இருக்கு. அப்ப அவனுங்க ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே எங்கள்கிட்ட தெரியலன்னு நடிக்கிற. ஆமா, ஏன் அடிக்கடி நீ டைம் பாத்துக்கிட்டே இருக்க? ஒருவேளை இது அவனுங்க கடைக்கு வர டைமோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள யாரும் கீழே வர மாதிரி சவுண்ட் கேக்குது. போய் எட்டி பார்த்தா இவங்க தேடிட்டு இருக்க 3 பேர் தான் வராங்க. வந்த ஒருத்தவன கேப்டன் உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டாரு. மீதி 2 பேர் ஓடுறானுங்க. கதவை திறந்துட்டு வெளியே வந்தா வேற கடையில விசாரிச்சுட்டு சின்னவன் பெரியவன் அவங்களும் இங்க வந்துட்டாங்க. அவங்க 2வது ஆளை புடிச்சிட்டாங்க. 3வது ஆளு பாஸ், அவன் மட்டும் ஓடுறான். ஹீரோவும் அவனுக்கு பின்னாலேயே தொடுறார். ஒரு இடத்துல ஹீரோவுக்கு அவனுக்கும் சண்டை. ஹீரோவால அவனை சமாளிக்க முடியல, சாவடி அடிக்கிறான். அப்ப கேப்டன் கூட அங்க வந்துட்டாருங்க. நியாயமா பார்த்தா ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி பாஸ புடிச்சிருக்கணும்ல. 4-5 தடவை ஹீரோ பாஸ லாக் பண்ணி புடுறான்னு கெஞ்சாத குறையா கேட்டாலும் எனக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுத்துருப்ப அனுபவின்னு கேப்டன் கூலா உட்காந்துருக்காப்புல. அப்புறமும் கேப்டன் தான் வந்து பாஸ் அடிச்சு போட்டவரே. எப்படியோ பாஸ் உட்பட அந்த கூட்டத்தை புடிச்சாச்சு. அவனுங்களை ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து கேமரால வளைச்சு போட்டோ எடுத்த கேப்டன் இந்த போட்டோவெல்லாம் டெவலப் பண்ண சொல்லி கேமராவை லேடி காப் கிட்ட கொடுத்தவரு இன்னமும் ஹீரோ பாஸ் கிட்ட வாங்கின உண்டையினால மூஞ்சிலெல்லாம் ஸ்கிராச் ஆகி கட்டுப்புல உட்காந்துருக்காரு. அவருக்கு ஆறுதல் சொல்லலான்னு கேப்டன் போனா ஹீரோ லைட்டா மூஞ்ச காட்ட, இப்ப என்னப்பா இங்க இருக்கிறது உனக்கு புரியலையா? வேணும்னா நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயோ அனுப்பி விட்றவா, சந்தோஷமா போறியா இப்படின்னு கலாய்ச்சா. நாங்க சொல்றீங்க
உங்களால அனுப்ப முடியுமா? தயவு செஞ்சு அனுப்பிவிடுங்கன்னு ஹீரோவும் ஆர்வம் ஆவறான். அப்படியெல்லாம் அனுப்ப முடியாதுப்பா, நீ எங்களுக்கு வேணும்னு நாங்களா உன்னை கூப்பிடல, உனக்கு தேவை இருக்குன்னு நீ தான் எங்கள்கிட்ட வந்திருக்க. சோ உன் தேவை என்னவோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போ, இப்ப வேற வேலையை பாருன்னு கேப்டன் கிளம்ப. அன்னைக்கு நைட்டு லேடி காப் ஒரு ஸ்டுடியோவுக்கு கேமரால இருக்க போட்டோஸ் எல்லாம் டெவலப் பண்ண போறா. ஹீரோவும் அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு அவ கூடவே போறாரு. ஸ்டுடியோல வச்சு லேடி காப் கேமரால ஹீரோவை கச்சக்குன்னு ஒரு போட்டோ எடுத்துறா. அந்த டைம் ஸ்டுடியோட செவுத்துலங்க நிறைய போட்டோ மாட்டப்பட்டிருக்கு. அதுல ஒரு போட்டோவை பாக்குறப்போ ஹீரோவுக்கு மரண ட்விஸ்ட். ஏன்னா அந்த போட்டோல ஹீரோவோட அப்பா, ஹீரோவோட அம்மா, சின்ன குழந்தையா இருந்த ஹீரோ, இவங்க 3 பேரும் சேர்ந்து எடுத்த ஃபேமிலி போட்டோ மாட்டப்பட்டிருக்கு. அதை பார்த்துக்கிட்டே இந்த பக்கம் திரும்பினா எப்பவோ இறந்து போன ஹீரோவோட அப்பா இப்ப அந்த ஸ்டுடியோல நின்னுட்டு இருக்காரு. வாடா எனக்கு பிறந்த ஏலக்கா முட்டாயின்னு ஹீரோவை வேற ஆசையா கூப்பிடுறாரு. அப்பான்னு ஹீரோவும் 2 ஸ்டெப் எடுத்து வச்சா அவர் கூப்பிடுறது இப்ப வளர்ந்து நிக்கிற ஹீரோ இல்ல, சின்ன குழந்தையாவே இருந்த ஹீரோவை. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட அம்மாவும் அங்கதான் இருக்காங்க. ஹீரோவோட அப்பா, அம்மா, ஹீரோ 3 பேரும் இந்த ஸ்டுடியோல தாங்க ஃபேமிலி போட்டோவே எடுத்திருக்காங்க. அந்த மெமரிஸ பிளாக் அண்ட் ஒயிட் விஷுவலா ஹீரோ பாத்துட்டு இருக்கப்போ 2018ல இருக்க ஹீரோவோட பாடிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. டாக்டர்ஸோட குரல் கேக்குது, அது குறையுது இது குறையுதுன்னு அலக்கழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க ஹீரோ தலைய புடிச்சிட்டு கீழே உட்கார்றாரு. ரொம்ப நேரமா அந்த ஸ்டுடியோல இருக்க சேர தான் ஹீரோ குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காரு. லேடி காப் அங்க திரும்பி பார்த்தா ஆள் யாரும் இல்ல. ஹீரோ எப்பவோ அந்த இடத்துல நடந்த பிளாஷ்பேக்க தானே யோசிச்சு பாத்துட்டு இருக்காரு. அப்ப இப்ப யாரும் ஆள் இருக்க மாட்டாங்க தானே? அவங்க இருக்காங்களோ இல்லையோ, 2018ல ஹீரோவோட பாடி ஷட் டவுன் ஆக போகுது போல. அங்க என்னாச்சோ, இங்க ஹீரோவோட சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள பவர் மொத்தமும் கட் ஆகி ஹீரோ இருட்டுக்குள்ள முழுகடிக்கப்படுறாரு. அதோட எபிசோட் முடியுதுங்க. இந்த எபிசோட ஓட்டுறதுக்கு ராபரின்னு ஒரு புது கேஸ உள்ள எடுத்துட்டு வந்தாலும் லாஸ்டா என்ன ஏதுன்னு யோசிக்க வச்சிட்டானுங்க பாத்தீங்களா? இது இல்லாம சீரியல் மர்டர் கேஸும் இன்னும் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, தொங்கல்லே தான் இருக்கு. போக போக அதை காட்டி போரி பறக்க விட்டுருவானுங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்து இருந்து என்ன ஆகுதுன்னு பாப்போம். சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.